நோ கிங்ஸ் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு அமெரிக்காவில். ஸோ வேற லெவலில் ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட கோர் அம்சம் என்ன அப்படின்னா, வெனிசுலா பிடிக்க போறேன்னு சொல்றாரு, ஈரானில் சண்டை போட்டுட்டு இருக்காரு, எங்க நாட்டு அமெரிக்கர்கள் இறந்துட்டு இருக்காங்க, இது நம்ம போரே கிடையாது, இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுட்டு இருக்க போர், நீ எதுக்கு சம்மந்தமே உள்ள போயிட்டு குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்னு சொல்லிட்டு நம்மளுடைய காசை இறக்கிச்சிட்டு இருக்க, அமெரிக்காவோட மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு, டாலர் அமெரிக்காவோட மதிப்பு, முக்கியமாக அமெரிக்காவோட டாலர் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரதுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குது, நீ தேவையில்லாமல் போய் மண்டையை உள்ள விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு மக்களே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு ஈரானில் இருக்க ஒரு இராணுவ தளபதி, இராணுவ ஒரு அதிகாரி இருக்கார்ல, அவருக்கு சொன்ன ஒரு விஷயத்தை கவனிங்க. இது ஈரானில் என்னென்ன படுகொலைலாம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு படுகொலைக்கும் ஒவ்வொரு தவறான செயல்களுக்கும் அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் இருக்குல்ல, இந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியும், அதாவது பணம் செழிக்கும் முதலைகள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு கம்பெனியும் அழிவுக்கு உள்ளாகும், அழிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. டெல் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் ஒன்றா இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் மூலிமா டர்ன் ஹவுஸ் எடுத்து தானே அமெரிக்கா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நாங்கள் கை வைப்போம். இவன் ஆயிலில் கை வைக்கிறான்ல, ஈரானோட உயிர்நாடி என்ன, ஆயில், அப்புறம் அணு உலைகள் இதெல்லாம் கை வைக்கிறான்ல, ஸோ அப்போ நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. இது எல்லாமே ட்ராமா, ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா தேவையே இல்லாமல் தான் நாட்டுக்குள்ளே போயிருக்கு. நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன தோணும், இவங்க எதில் தேவையில்லாமல் இதுக்குள்ள போய் மூக்க நுழைச்சி போய் தேவையில்லாமல் அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்படி கிடையாது. அமெரிக்கா ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு. உலகம் முழுக்க அமெரிக்க டாலர், பெட்ரோ டாலரை வச்சு தான் உலகம் சுழண்டுட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்க பெட்ரோ டாலருக்கு, அந்த டாலர் இருக்குல்ல, டாலரோட மதிப்பு அப்படி கிடையவே கிடையாது. ஒரு டாலர், ஒரு நாட்டோட மதிப்பு இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு அதுக்கேற்ற மாதிரி செல்வமும் டேர்ன் ஓவர்ஸும் இருக்கணும். அப்படி எதுவுமே அமெரிக்கிட்ட இல்லை. வெறும் நம்பிக்கை, நாங்கள் பெரிய ஆளு, நாங்கள் ஆளுமை, நாங்கள் வெறும் போலியான நம்பிக்கை மட்டும் அமெரிக்கா டாலருக்கு பவர் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ அதை கிண்டல் பண்ணுற மாதிரி, டீச் பண்ணுற மாதிரி தான் அமெரிக்கா விழப்போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் அந்த ட்ரம்ப் டாலரில் கையெழுத்து போட்டாப்புல. இப்போ டாலரில் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப்போட மதிப்பே இங்கே இல்லை, அகல பாதாளத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ட்ரம்ப் கையெழுத்து போட்டால் அந்த டாலரோட மதிப்பு எங்கே போகும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபியூச்சரில் இதெல்லாம் நடக்கும் போது உங்களுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மெமரி இருக்கும்ல, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்களா அந்த நியூஸ்லாம், ட்ரம்ப்னால தான், ட்ரம்ப்போட தவறான முடிவுனால தான், ட்ரம்ப் தேவையில்லாமல் ஈரான் பஞ்சாயத்தில் மண்டையை மூக்கு நுழைச்சனால தான் இப்போ அமெரிக்கா அழிவுக்கு போயிடுச்சு, அமெரிக்கா அழிவுக்கு காரணமே ட்ரம்ப் தான் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் திரும்பணும். அதாவது ட்ரம்ப்போட அந்த ஆட்சி இருக்குல்ல, அதிபர் ஆட்சி, இது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் உண்மையிலேயே இப்போ ட்ரம்ப் எதுவுமே செய்யாமல் விட்டாலும் அமெரிக்கா திவாலாகும். அடுத்த ஒரு சூப்பர் பவர் நாட்டை உருவாக்க போகிறாங்க, வேர்ல்டு வார் ஒன்று நடக்கணும். இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணி நடத்துகிறானுங்கன்றது உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது. தேவையில்லாமல் ஈரானில் போய் சண்டை போட்டனால தான் அமெரிக்கா இந்த மாதிரி எல்லா நாடுகளும் பொருளாதாரம் பிரச்சனை வருது, இந்த கேஸ் தட்டுப்பாடுலாம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க நினச்சா தட்டுப்பாடுன்னு உருவாக்குவானுங்க, இவன் நினச்சா தட்டுப்பாடை சரியும் பண்ணுவானுங்க. ஏன்னா நினைக்கிற ஆட்கள் தான் முக்கியம். ட்ரம்ப் நினைச்சாலோ பிரதமர் நினைச்சாலோ இது நடக்காது. இது இவங்களெல்லாம் வேலைக்கு ஆள் வச்சிருக்கான் பாருங்க, அவன் நினைச்சா நடக்கும். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கீங்க. மறைமுகமாக ஒரு சாத்து வணிக கூட்டம் மேலிருந்து டேக் ஓவர் பண்ணி ஆண்டுகிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த ஒட்டுமொத்த பப்பட்ஸோட கையில் இருக்க ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றக்காக இப்போ ஈரான் வந்து ஒவ்வொரு படுகொலைக்கும் நாங்கள் அங்கே இருக்க கம்பெனிஸ் அழிப்போம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா அடி வாங்கும். அமெரிக்கா அடிவாங்க என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்காவோட பவர் குறையும். அமெரிக்கா பவர் குறையுதுன்னா அமெரிக்காவோட டாலர் மதிப்பு குறையும். டாலரை மையப்படுத்தி உலகம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டாலரோட மதிப்பு குறையும் போது ஆப்வியஸ்லி எல்லாரோட நாட்டோட பணமும் குறையும். புரியுதா? அப்போது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2028 வரும்போது, 2028 ஸ்டார்ட் ஆயிரும், 2029 மொத்தமாக முடிச்சுவானுங்க. அப்படி முடிக்கும் போது இதெல்லாம் காரணம், இந்த காரணத்தினால் மட்டும்தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்கள் நம்பணும். புரியுதா? ஸோ இதுக்கு தான் அவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எதுவுமே செய்யாமல் விட்டாலும் இது நடக்கும். ஏன்னா போலியான ஒரு கட்டமைப்பு. எவ்வளோ நாள் ஒரு போலியை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, பொய் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் மாட்டிப்பான். ரொம்ப பொய் சொல்லிக்கிட்டு இருக்கவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்பான். அந்த மாட்டிக்க கூடாத டைமிங்கில் தான் இவங்க வாருக்குள்ளே கொண்டு போயிடுறானுங்க. ஏன்னா இது பெரிய பிரச்சனை. உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு கோடு இருக்குது, இந்த கோடை எதுவுமே பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது, பெருசாகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் இது சின்ன கோடாக மாறணும் அப்படின்னா ஒரு பெரிய கோடை போடணும். ஒரு சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனை தான் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த சின்ன பிரச்சனை மேலே இருக்கும். இந்த சின்ன பிரச்சனை தான் எல்லாத்துக்குமே சொல்யூஷனாக இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்றக்காக இதை விட பெரிய கோடை பக்கத்தில் போட்டுருவான். அதாவது பெரிய பிரச்சனை, வேர்ல்டு வார். அந்த பெரிய கோடை போட்டாங்கன்னா நீங்கள் எல்லாம் வேர்ல்டு வாரில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, இந்த சின்ன கோடை விட்டுருவீங்க. அதாவது எங்கே ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை என்ன அப்படின்றத தெரிஞ்சிடாமல் விட்டுட்டு குழப்பத்துக்கு போயிடுவீங்க. வேர்ல்டு வார்னே குழப்பம் தானே, எதுக்கு சண்டை போடுறான், ஏன் சண்டை போடுறான், எவன் மேலே கொண்டு போகிறான், எதுவுமே தெரியாதுல்ல. தான் உயிரை காப்பாற்றிக்க தான் ஓடுவீங்க. அந்த டைமிங்கில் இப்படி உட்காந்து ஃபிலாசபி பேசி கேட்டுருக்க மாட்டீங்க.
உட்காந்து புரிஞ்சுட்டு இருக்க மாட்டீங்க. தான் உயிரை காப்பாற்றினா போதும், சர்வே பண்ணால் போதும்னு நினைப்பீங்க. ஸோ இதுதான் அவனோட சக்ஸஸ். அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கான். இன்னமும் முட்டாள்தனமாக உட்காந்துட்டு இந்த டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, பிஜேபியா, காங்கிரஸா, ட்ரம்ப்பா, ஜெலன்ஸ்கியா, இங்கே யார் இஸ்ரேல் ஈரான் அதிபரா, அந்த அதிபரா, எல்லாருமே கோமாளிடா. இதில் பார்த்துட்டு நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். ஏமாளி நாம தான். ஸோ ஏமாளியாக இருக்காத, தயவுசெய்து கோமாளிகள் யாரும் புரிஞ்சுக்க. இங்கே நடக்கிற ஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்க. இங்கே ஒரு ட்ராமா நடந்துட்டு இருக்கு. அந்த ட்ராமாவில் நம்ம ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு கதாபாத்திரமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒவ்வொரு நாட்டிலையும் முக்கியமான புள்ளிகள் தான் கதாபாத்திரங்களாக இருக்குது. நாம் வெறும் ஸ்டேஜ் அந்த படம் பார்த்துட்டு இருக்கோம். ஆடியன்ஸாக இருக்கும். ஆடியன்ஸுக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம ஆடியன்ஸு. ஆனால் ஆடியன்ஸ் இல்லைன்னா அந்த படமே இல்லை. கெரியரின் உச்சத்தில் இருக்க ரசிகர்கள் பட்டாளம் இருந்தால் தானே ஒரு கெரியர் உச்சத்தில் போக முடியும். ரசிகர்களே இல்லைன்னா, இதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் இல்லைன்னா, மனிதர்கள் இல்லைன்னா, இந்த ஆட்டு மந்தைகள் இல்லைன்னா, இவனுங்க என்னமோ ஒன்றும் பிடுங்க முடியாது. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ அவேர்னஸ் ஆகு. நீ அவன் நடத்துகிற ஸ்டேஜ் ஷோ இருக்குல்ல, அந்த ஷோவை கைத்தட்டி பார்க்காம, விசில் அடித்து பார்க்காம, தக்காளி முட்டையெல்லாம் தெரியாமல் ஒதுங்கிரு. நீ வாட்டுக்கு தனியாக போய் விளாண்டுக்கோ அப்படின்னு விட்டுரு. அப்படி விட்டா அவனே கோமாளி மாட்டிப்பான். அதுக்கு நீ இம்பேக்ட் கொடுத்து அதை வலிமை சேர்க்கும் போது தான் அது ஒரு பொருளாக மாறுது, ஒரு இன்ஃபர்மேஷனாக மாறுது. அதை மாற விடாதீங்க. கோமாளிகளை எப்பயுமே கோமாளிகளாக கற்றுக்கோங்க. ஏமாளிகளை எப்பயுமே ஏமாளிகள் ஒத்துக்க கற்றுக்கோங்க. ஆமாம், நாங்கள் ஏமாந்துருக்கோம், நாங்கள் முட்டாளாக இருக்கோம், ஆமாம் நாங்கள் இவ்வளோ நாள் ஆடாக இருந்தோம்னு ஒத்துக்கோங்க. என்றைக்குமே நம்ம செய்த தவறும் நம்மகிட்ட இருக்க மிஸ்டேக்ஸை ஒத்துக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போவோம். அப்படி நம்ம எதையுமே ஒத்துக்காமல் நாங்கள் பெரிய ஆள், எங்களுக்குலாம் தெரியும், நீ என்ன நாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை விட ஆகச்சிறந்த முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு நீ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற அப்படிலாம் கேட்டேன் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்மளை விட அப்பனுக்கு அப்பன் இந்த உலகத்தில் எப்பயுமே இருப்பான். ஸோ அப்போ அந்த அப்பனுக்கு கூட போட்டி போடணும் அப்படின்னா நாமளும் ஓடிக்கிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட என்னோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது விவரமே தெரியாத ஒரு பச்சை குழந்தை கூட நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். ஸோ அதை பார்த்து கற்றுக்கிற ஒரு அறிவு இருக்கணும். மனிதர்களுக்கு பேசிக்காகவே அவங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னா பட்டறிவு. அதாவது ஒரு விஷயத்த பார்த்து இல்லை அதில் விழுந்து அதில் அடிபட்டு தான் கற்றுப்பாங்க. இயற்கையாக அதுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி டிசைன் அதில் தான் ஒரு ஃபெயிலியர் இருக்குது. அந்த ஃபெயிலியர்னால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. மனிதர்களுடைய இந்த பரிணாமத்தில், இந்த மனிதர்களுடைய வளர்ச்சியில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த சின்ன மிஸ்டேக்கை அழகாக யூட்டிலைஸ் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க மக்களையும் முட்டாளாக்கி கோமாளியாக்கி மேலே ஆள்றான் பாருங்க. அதுதான் அவனுடைய சாமர்த்தியம். உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு சின்ன மைனஸ் என்ன, உங்ககிட்ட இருக்க மிஸ்டேக்ஸை ஒத்துக்கிறது. நம்மகிட்ட அப்படிலாம் இல்லை, நாங்கள் மனிதர்கள்லாம் பர்ஃபெக்டான ஆகும், எங்கெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அப்போவே ஏமாந்துட்டு தான் இருப்பேன். ஸோ இதான் விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சிதைச்சிட்டு இருக்கானுங்க. அது கடைசி வேர்ல்டு வாரில் போய் நிப்பாட்டுவானுங்க. இந்தியன் ஓஷனில் தான் போர் நடக்க போகுது. எங்கேயோ மிடில் ஈஸ்ட் நாடுகளில் போர் நடக்க போகிறது இல்லை. உனக்கு காசும் சோறும் தான் பிரச்சனையாக வரப்போகுது, அதை எப்படியா சரி பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்க. அப்படி கிடையாது. இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடலில் நடக்க போகுது. அதுக்காக தான் ஹர்மோஸ் நீர்நிலை, அதுக்கப்புறம் மலாக்கா, அதுக்கப்புறம் தாய்வான், இது எல்லாத்தையும் ஒரு மேப் போட்டுப்பாரு. இந்தியன் ஓஷனை தான் மையப்படுத்துது. இந்திய பெருங்கடலில் தான் இந்த போரே நடக்க போகுது. அப்போ இந்திய பெருங்கடல் நடக்க போகுதுன்னா அந்த இந்திய பெருங்கடலுக்கு மேலே என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்குது? யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. யார் பெருசாக அடி வாங்க போகிறான்? அவன் தெளிவாக கடைசி உள்ள போர் படம் எடுத்துட்டான். ஏகப்பட்ட படங்களில் இந்திய பெருங்கடலில் தான் இந்த மையமாக இருக்குது, இந்த போர் இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டான். அப்படியும் நான் புரிஞ்சுக்க மாட்டேன். ஒரு சினிமா நினச்சிட்டு இருந்தேன்னா. Who is this guy?